உழைப்பு உயர்வு தரும். 2 மாணவர்கள் வேலை தேடி வெளியூருக்கு சென்றார்கள். வேலை தேடி சென்றவர்களுக்கு பல இடங்களிலும் வேலைக்கு தேடி பார்த்தார்கள். ஒரு இடமும் வேலை கிடைக்கல. அப்போ என்ன செய்தாங்கன்னா, 1 மாதம் அந்த ஊரில் வேலை தேடி 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 பார்த்தாங்க. வேலை கிடைக்கல. ஒருவன் 10ஆம் வகுப்பு படித்தவன், இன்னொருவன் 5ஆம் வகுப்பு படித்தவன். 10ஆம் வகுப்பு படித்தவனும் 5ஆம் வகுப்பு படித்தவனும் இணைந்து வேலையை தேடிச் சென்றார்கள். வேலை கிடைக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு ஒரு ஹோட்டலில் ஒரு போர்டு, பழைய போர்டு, வேலைக்கு ஆள் தேவை என வைக்கப்பட்டிருந்ததை பார்த்தார்கள். அந்த ஹோட்டலில் போனாங்க. ஓனர்கிட்ட போய் கேட்டாங்க, எங்களுக்கு நாங்கள் வேலை தேடி வந்திருக்கிறோம், இப்படி வேலை தருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், இப்போ வேலைக்கு ஆள் தேவையில்லை, இருந்தாலும் உங்கள் 2 பேரையும் நான் வேலைக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். இவர்களை வேலைக்கு சேர்த்தார். முதலில் இவர்களுக்கு என்ன வேலை வழங்கப்பட்டது என்றால், அந்த ஹோட்டலில் எல்லாரும் சாப்பிட்டு போன பிறகு அந்த மேஜையை க்ளீன் பண்ணி சுத்தம் செய்வது. இருவரும் அந்த வேலையை ஏற்றுக்கொண்டார்கள். சுத்தம் செய்தார்கள். ஒரு சில நாட்கள் சுத்தம் செய்தார்கள். 1 வாரம் நல்ல முறையிலே வேலையை செய்தார்கள். அந்த ஹோட்டல் ஓனருக்கும் அது பிடித்திருந்தது, வேலை பிடித்திருந்தது, நன்றாக செய்கிறார்கள் என்று சந்தோஷப்பட்டார். 1 வாரத்திற்கு பிறகு அந்த 10ஆம் வகுப்பு படித்த அந்த மாணவன் தன்னுடைய வேலையை திருப்தியாக செய்யவில்லை. அப்போது பலரும் சாப்பிட வந்தவர்கள் ஓனரிடம் போய் புகார் செய்தார்கள். அந்த பையன் நல்லா துடைக்கல, சுத்தமாக இல்லை, என்னது அப்படின்னு சொல்லி குறை சொன்னார்கள். ஓனரும் அதை கவனித்தார். உண்மையிலேயே அவனுடைய வேலை சற்று திருப்திகரமாக அவருக்கு தெரியவில்லை. உடனே அந்த பையனை கூப்பிட்டு விசாரித்தார். அப்போ அவன் சொன்னான், நான் 10ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு நான் இந்த வேலையை செய்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னான். அப்போ அவர் சொன்னார், அப்போ தம்பி நீ வேலையை நிறுத்திடு அப்படின்னு சொன்னார். உடனே அவன் வேலையை நிறுத்தி விட்டு வீட்டிற்கு சென்றான். அந்த 5ஆம் வகுப்பு வரை படித்தவன் இன்னும் ஆர்வத்தோடு அந்த பணியை செய்தான். குறிப்பிட்ட சில நாட்களுக்கு பிறகு அவனுக்கு ஒரு மாற்று பணியை கொடுத்தார். உணவு பரிமாறுதல் பணியை கொடுத்தார். அந்த பணியையும் அவர் திருப்திகரமாக செய்தார். சில நாட்களுக்கு பிறகு பார்த்தா அவனை பற்றி பல நபர்களும் முதலாளியிடம் பாராட்டினார்கள். அந்த மனிதர் எங்களை நன்றாக கவனித்தார் என்று சொல்லி அவனை பாராட்டினார்கள். அந்த ஹோட்டலில் ஆட்கள் நிறைய வர தொடங்கி அந்த ஹோட்டலும் நல்ல ஆஹா ஓஹோ என்று வளர்ந்தது. அதன் பிறகு அவர் தன்னுடைய முக்கியமான பொறுப்பை அவனிடம் கொடுத்தார். பொருளாளர், கணக்கர் பணியை அவரிடம் கொடுத்தார். அவன் திருப்திகரமாக செய்தான். உண்மையாக நேர்மையாக உழைத்தான். 5 காசு கூட வேறுபாடு வித்தியாசம் வராத அளவுக்கு தன்னுடைய பணியை திருப்தியாக செய்தான். இறுதியாக அவரிடம் போய், எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா, நான் ஒரு தொழில் தொடங்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் வழிகாட்டுவீங்களா என்று கேட்டார். அவரும் புதிதாக ஒரு ஹோட்டல் தொடங்குவதற்கு வழிவகைகளை செய்து கொடுத்தார். உடனிருந்து வழிகாட்டினார். இன்று அவன் நல்ல ஒரு முதலாளியாக, ஒரு ஹோட்டல் ஓனராக இருந்து தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து வாழ்க்கை தரத்தை மாற்றி ஒரு எடுத்துக்காட்டான மனிதராக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அன்பு மாணவ செல்வங்களே, எந்த வேலையாக இருந்தாலும் அது கடினமான வேலைதான். ஆனால் நாம் அந்த வேலைகளை நிம்மதியாக, திருப்தியாக, உண்மையாக, நேர்மையாக, ஆர்வத்தோடு நாம் செய்தோம் என்று சொன்னால் அந்த பணியினுடைய உத்தரவாதம் நமக்கு வாழ்வினுடைய ஊன்றுகோலாக நிச்சயமாக இருக்கும். எனவே எந்த பணியை யார் செய்தாலும் திருப்திகரமாக செய்வோம், மன மகிழ்வோடு செய்வோம், உண்மையாக நேர்மையாக உழைப்போம். நிச்சயமாக வெற்றி நமதே. உழைப்புதான் உயர்வு.